வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள போய் பேசுவோம் வாங்க வாங்க. உட்கார நீங்க உட்காருங்க. பரவாயில்ல நீங்க உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? ஏன் நான் வரக்கூடாதுங்களா? இது உங்க வீடு மாதிரி எப்ப வேணா வரலாம். அந்த நேத்து எல்லாம் கூட்டம் இருந்துச்சா, அதனால சரியா பேச முடியல. அதுதான் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பேசி போலாம் அப்படின்னு வந்தேன். நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். எனக்கு இந்த வளவலன்னுலாம் பேசுறது பிடிக்காது. பேசுங்க. எனக்கு இந்த வளவலன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. பேசுங்க, எதுவா இருந்தாலும் பேசுங்க, அதான் நல்லது. பிடிக்காது. நேத்து உங்க பொண்ணுக்கு 50 சவரன் போடுறேன்னு சொன்னீங்கல்ல. இப்பெல்லாம் 50 சவரன்லாம் மதிப்பே இல்லைங்க. நாங்களே அப்போ நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்க அப்பா அம்மா அப்பாயே 25 சவரன் போட்டாங்க. அதனால பொண்ணுக்கு 100 சவரன் போட்டுருங்க. 100 சவரன் போடுங்க. அதுக்கு மேற்கொண்டு ஆடி தலை தீபாவளி அது இதுன்னு இருக்குது. அதனால அதை அப்ப பாத்துக்கலாம். 100 சவரன் போட்டுருங்க. பையனுக்கு ஒரு ஆடி கார் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் ஆபீஸ் போக வர ஒரு பைக், சாதா பைக் என் பையனுக்கு ஓட்ட தெரியாது, ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் மற்றது எல்லாமே எல்லாம் நிறுத்துங்க. என்னம்மா அடிக்கிட்டே போறீங்க? 50 சவரன் போடுறேன்னு சொன்னது கூட என் பொண்ணு ஒரு நல்லது விசேஷம் கொண்டு கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்கிறதுக்கு தான் நான் 50 சவரன் சொன்னேன். நீங்க என்னமோ 100 சவரனு ஆடிக்காரு இன்னும் ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்றீங்க. பொண்ணை கட்டிட்டு போறீங்களா இல்ல மாட்டை பிடிச்சிட்டு போறீங்களா? உங்கள்கிட்ட நாங்க 200 சவரன் கொடுத்து என் பொண்ணை கட்டிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணை? இங்க பாருங்க, என் பொண்ணுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொண்ணையுமே அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமிய இப்படியெல்லாம் விலை பேசாதீங்க. உங்களுக்கு 200 சவரன் போட்டு கட்டி கொடுத்து உங்க வீட்டுல சந்தோஷமா வர்றதுக்கு என் பொண்ணு ராணி மாதிரி நாங்க பார்த்துப்போம். வெளியில போங்கன்னு சொல்றதுக்குள்ள கிளம்புங்க கிளம்புங்க. பொம்பளை பிள்ளைன்னா உங்களுக்கு அவளை கிழுக்குதே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி கூட்டு போறது, நகை நட்டு போடுறது, இது பத்தல அது பத்தல. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்கள என்ன உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி உங்க வீட்டுல வாழணுன்ற அவசியம் இல்லை. நாங்க எங்க பொண்ணை கடைசி ராணி மாதிரி பாத்துப்போம். கிளம்புங்க. சோனியா, அவங்க உட்காந்து சேர டெட்டால் போட்டு கழுவு.